ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 25/1/2025. இந்த வீடியோ நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கைடு ரிலீஸ்டு பை NTA. அந்த யூசர் கைடு அப்படின்னா என்ன, இது யாருக்கு எதுக்கு அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதற்கு முன்னால் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2025 கடைசி நாள். நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கான ரிசல்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. டே 1லேருந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க இந்த பெய்டு சர்வீஸில் அப்படின்னா இப்போ இருந்து எல்லா அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடித்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அட்மிஷன் எடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான் பெய்டு சர்வீஸ். இதை பற்றின முழு விவரம் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ எல்லாத்தையுமே அண்டர் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, NTA ரிலீஸ் பண்ண அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன். 24 ஜனவரி 2025 இன்னைக்கு டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 14 ஜனவரி 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணின NTA ரிலீஸ் பண்ணின அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்பார் ஐடி, ஆதார் கார்டு அப்டேட் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் அப்பார் ஐடி அப்படிங்கிறது நாட் மேண்டேட்ரி ஃபார் நீட் UG 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாணவர்கள் அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இனி வரும் நாட்களில் அப்பார் ஐடியை வச்சு நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கணும், பேங்க் லோன் வாங்கணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுடைய நீட் ஹால் டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கவுன்சிலிங்க்கு கொண்டு போக வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்டையுமே இதில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் எப்போ ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி பொதுமக்களுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது அவசியமோ அதே போல் மாணவர்களுக்கு இந்த அப்பார் கார்டு அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு நாட் மேண்டேட்ரி அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எங்களால் அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி NTAக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணுறது அவ்வளவு சிரமமான வேலை கிடையாது. ஏற்கனவே நம்ம 15 ஜனவரி 2025 டேட்டில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஹவு டு டவுன்லோட் அப்பார் ஐடி அப்படிங்கிற டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே 29 பக்கங்கள் கொண்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைடு ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைடு NTA தரப்புலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஜிலாக்கரையோ, உமேங் ஆப்பையோ, இல்லைன்னா ABC ஆப், இந்த 3ல் ஏதாவது ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் இன்ஸ்டிடியூட்னுடைய டீட்டெயில் கேட்பாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பார் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டெமோ வீடியோ, ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க, யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அவங்க மேலாக ஃபீமேலாக அவங்களுடைய மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பருக்கு OTP வருமோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும், மெயில் ஐடி கொடுக்கணும், அதுக்கான செக்யூரிட்டி பின் கொடுக்கணும்.
இது வந்து ஆக்சுவலாக என்டிஏ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸாக பண்ணியிருக்காங்க. இப்போது அப்பார் ஐடியை எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டதுனாலையோ இல்லை வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுனாலையோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யூசர் கைடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயந்தான். மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு, அப்புறம் கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையுமே இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பேங்க் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அது வந்து தேவைப்படலாம். ஓகேங்களா? ஏன்னா என்டிஏ வந்து நீட் யூஜிக்கு இது வந்து நாட் மேண்டேட்ரி, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை டவுன்லோட் பண்ணுறது வந்து பெரிய சிரமமான விஷயம் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் செலவழித்தாலே போதுமானது. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரும் நாட்களில் உதவிகரமாக இருக்கும், வரவேற்கத்தக்கது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 பக்கங்கள் கொண்ட யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவ் டு டவுன்லோடு த அப்பார் கார்டு அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில மாணவர்களுடைய சாம்பிள் அப்பார் ஐடியையும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிற ஹவ் டு டவுன்லோடு த அப்பார் கார்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் 1 டிசம்பர் 2024 இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே மாணவர்கள் வந்து இதில் டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க. மினிமம் 35 டெஸ்ட்டு சொன்னோம். இதற்கு மேலும் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதுக்குள்ள நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களாக இருந்தாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க, வீட்டில் இருந்து படிச்சுட்ருக்கிறேன், வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்னு மாணவர்களும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என்னுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. இதுக்கு ரெடியாக இருக்கிற மாணவர்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம்மும் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பற்றின மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். கூடிய விரைவில் என்டிஏ வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2025க்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் விண்டோவும் ஓப்பன் ஆயிரும். இப்போது 14th January 2025 இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. அப்பார் ஐடி அப்படிங்கிறத எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 14th January வந்தது. 10 நாளுக்கு அப்புறம் 24 January 2025 அப்பார் ஐடி இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு, இருந்தாலும் அது வந்து வரவேற்கத்தக்கது. மாணவர்கள் வந்து அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணுறதை என்டிஏ என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி 14th January 2024 டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்தும் அதுக்கான யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. ஹவ் டு டவுன்லோடு த அப்பார் கார்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணினதுக்கான டெமோ வீடியோ. இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த டெமோ வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஃபர்தராக உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.